ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட பர்த்டே அன்னைக்கு எடுத்தது. நான் ரொம்ப வீடியோலாம் இப்போ போஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு வாய்ஸ் கொடுத்து அதை போடுறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு வீடியோ போடக்குள்ள ஒரு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீயும் பேச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு மீனிங் என்னன்னே எனக்கு தெரியல. நான் அவங்கக்கிட்ட திருப்பி கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணலை. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீயும் பேச்சும் அப்படின்னா நம்ம வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அதையே யோசித்து யோசித்து எனக்கு வீடியோ போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கும் நிறைய இப்போலாம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் இது 1 மினிட் வீடியோ அந்த மாதிரி சாங் வச்சு அந்த மாதிரியே போட்டுன்னு இருந்தேன். சரி அப்புறம் தான் யோசித்தேன், அவங்க சொன்னதுக்காக நம்ம ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும்? நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம பண்ணுறோம். ஒருத்தவங்க அதை குறை சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம வாய்ஸு நம்மளோட இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்ம போடுறோம். அதில் யாருக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது அவங்களோட வச்சுக்கிட்டோம். நம்மளோட விருப்பம், நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அதை கண்டுக்கல விட்டுட்டேன். நம்ம எதுக்கு அடுத்தவங்க பேசுறதுலாம் கேட்டுன்னு இருக்கணும்? இந்த மாதிரி பண்ணால் நிறையா பேர் பொறாமப்பட்டு இல்லை நிறையா வரும் தான், நம்ம அதெல்லாம் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் என்னோடய பையனுக்கு ஓரியோ கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணேன். ஆனால் கேக் பார்க்க எப்படி இருந்தாலும் நல்லா தான், டேஸ்ட்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் என்னோடய பக்கத்து வீட்டு பசங்க, என்னோடய ஃப்ரெண்டோட என்னோடய பொண்ணோட ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ணி எங்களுக்குள்ளேயே நாங்கள் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்குள்ளே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். யாரையுமே கூட்டது கிடையாது. யாருமே ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது இது வரைக்கும். இப்போ பக்கத்து வீட்டிலே இவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதனால் இந்த பசங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்க பாப்கார்ன் செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. அப்புறம் அவங்கள மட்டும் வச்சு நாங்கள் சின்னதாக எங்களுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணோம். ஜாலியாக இருந்தது. அவங்க அம்மா பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு ஒரு சின்னதாக ப்ரேஸ்லெட் மாதிரி கிஃப்ட் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அதை என்னோடய பையன் போட்டு பார்த்தாரு. ஆனால் அவருக்கு சரியில்லை, எல்லாம் பெருசாக இருந்தது. அவர் ஆமாம்மா இது அழகாக இருக்குது, என்னால் போட முடியல அப்படி சொன்னான். ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, சின்ன கையாக இருக்குது, அதனால் இது பத்தலை. அப்போ நான் சொன்னேன், ஈஷான் இது பெருசாகிட்டு நீ அதை போட்டுக்கோ, அது வரைக்கும் நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வச்சுக்கினாரு. ஆனால் அழகாக இருந்தது பார்க்கவே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களை பற்றி யாராவது தப்பாக கமெண்ட் பண்ணாங்கன்னா அது அவங்கக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குதுன்னு நினச்சின்னு அதெல்லாம் பெருசாக எடுத்து ஃபீல் பண்ணிக்காதீங்க. உங்களோட லைஃப்பை ஜாலியாக